வணக்கம். நேத்து சென்னை போலீசார் மதுரையிலிருந்து என்னை கூட்டிட்டு சென்னை நீதிமன்றத்துல ஒப்படைச்சாங்க. வழக்கை விசாரிச்ச நீதிபதி என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. நான் எந்த தவறு செய்யல, இது பொய் வழக்கு போட்டு குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு என்னோட தரப்பு நியாயத்தை நீதிபதி கிட்ட நான் சொன்னேன். நீதிபதி அவர்கள் அதை விசாரிச்சுட்டு என்ன பாத்தீங்கன்னா ஜாமீன்ல விடுவிச்சிருக்காங்க. நான் இப்ப நலமா இருக்கேன், கைது செய்யப்படவில்லை. ஊடக நண்பர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அரெஸ்ட் ஆயிட்டாரு தவறான செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. நான் கைது செய்யப்படவில்லை, ரொம்ப நலமா ரொம்ப சேஃபா இருக்கேன். இதை பொதுமக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஊடக நண்பர்கள் உண்மையான விஷயங்களை நீங்க பரப்பணும். திவார் நேற்று அரெஸ்ட் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திவார் மறுபடியும் வெளியில் வந்துட்டார் போல். ஸோ ஜட்ஜு முன்னாடி எல்லாத்தையுமே சொல்லி ஜட்ஜும் பார்த்தீங்கன்னா வெளியில் விட்டார். ஸோ அதனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவர் சொல்கிறதே மறந்துட்டார், தமிழ்நாடு மக்களே அப்படின்றது. ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காருன்றது தெரிய வருது. அவரோட மெயின் டைலாகே மறந்து இந்த வீடியோவை போட்டிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் யூடியூப் சேனலில் என்ட்ரி கொடுப்பாரான்னு சொல்லிட்டு டவுட்டு தான். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போகிற சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவர் அடக்கி வாசிப்பாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது.